இளம் வயதிலேயே விதவையாகிவிட்ட பிரியா என்பவளின் கதை இது. புருஷன் செத்துட்டான். பொட்டை பிள்ளையை காப்பாற்ற புளிய மரத்தடியில் நைட்டு டிஃபன் கடை போட்டா பிரியா. கடை போட்ட அன்றைக்கே ஒரு போலீஸ்காரன் வந்தான். பர்மிஷன் யார்கிட்ட கேட்டு மிட் நைட் ஆச்சு கடையை வச்சுருக்க? சாத்துன்னு எதையாவது சொல்லி தினம் ஓசியில் வயிறு முட்டை சாப்பிடுவான். பணம் கொடுத்து சாப்பிடுவர்கள் இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவா பிரியா. ஆனால் இந்த ஓசி போலீஸு ஒரு தோசை குறைவா சாப்பிட மாட்டானான்னு நினச்சா அவன் தான் ஆறாமற உட்காந்து நிறைய தின்னுட்டு பார்சலும் வாங்கிட்டு போவான். என்ன செய்கிறது, புளிய மரத்தடியில் கடை போட்டால் இப்படி தான் வருவாங்க, நம்ம தலை விதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டா வெறுப்பாக பரிமாறுவாள். என்ன சுவையாக சமைத்தாலும் டவுனுக்குள் 4 கடை சாத்தின பிறகு தான் 4 சனம் வரும் பிரியாவின் கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாரக்கடனுக்கு பணம் வாங்கி டவுனுக்குள்ளே ஒரு கடையை பிடிச்சிட்டா. ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்படா, இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா, கடை வாடகை கந்து வட்டி போக 4 காசை கண்ணில் பார்த்துடலாம் நினச்ச நேரம் மறுபடியும் அந்த ஓசி போலீஸ் உள்ளே வரான். வாடி வா, இன்றைக்கி உன்னை 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு இப்போவே காசு கூட்டுறான்னு சட்டமாக கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. உள்ளே வந்த போலீஸ்காரர் பிரியாவை கூப்பிட்டு, இந்தாம்மா பிரியா, இதில் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. 4 வருஷம் நான் உன் புளிய மரக்கடையில் சாப்பிட்டதுக்கான பில்லு. உன் புருஷன் என்னோட படித்தவன் தான். புருஷன் இல்லாமல் அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரிஞ்சதுனால்தான் உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் தினம் அங்கே வந்தேன். நான் கொடுக்குற இந்த பணம் புளிய மரத்தடியில் நீ வச்சுருந்தில் அந்த கடையோட லாப பணம்னு வச்சுக்கோ என்று கையில் கொடுத்தான். பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கண்கள் நனைந்தன, தொண்டை வறண்டது. கடைசியாக சொன்னா, வாங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா என்று. வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும்.